ஃப்ரெண்ட்ஸ், ரோசி அனுப்பிட்டேன். அடுத்த ஆள் வந்துட்டா. இங்கே வா, இந்தா பெடிகிரி வா, இந்தா சாப்பிடு, உங்களுக்காக தான் சாப்பிடு. இவ கையில் வந்தானா, இவ நல்லா ஹைட்டாக இருக்காளே ஆள். இவ கையில் வந்தானா அடுத்து இவளுக்கும் கருத்தடை தான். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிறாளான்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. இவன் அந்த வீதியில் நம்ம ரோசியை ரெஸ்கியூ பண்ண இல்லைங்களா, அதே வீதியில் இருக்கா. அந்த கடைசியில் நேற்று கூட பார்த்தேன். இன்றைக்கி என்னமோ தெரில, தவறி வந்திருக்கா. இவ்வளோ குட்டி போட்டிருக்காளாடு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கா, பார்ப்போங்க. சாப்பிட்டு ஏதோ காயமாக இருக்குது, வாயெல்லாம் காயமாக இருக்குது. எங்கே சாப்பிட போகிற இடத்துல நாய்கள் பூரா இதே மாதிரி தானே துரத்தி கடிக்குதுங்க. அதனால் இனி இவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகினானா இவளுக்கும் காலரை போட்டு விட்டுட்டு அப்புறம் இவளே எப்படியாவது தூக்கிட வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் பெண் நாய்களுக்கு கருத்தடை பண்ணி விட்டா கூட போதும். ஏபிசி பண்ணுறது. கதவு சாத்துப்பா, மாறா தாள் போடு. அப்படின்னு ஜிம்மி பார்க்கல, பார்த்தா நான் ஆட்டம் வேறு மாதிரி ஆடுவேன். தாள் போட்டு வை, ஜிம்மி வந்துடுவா. வேறு ஆட்டம் ஆடுவா. அப்புறம் இவளை ரோசியை எகிரி துரத்தி கடைசியில் அவளை ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பியாச்சு. நீ இவ இருக்கா, பார்த்தா ஆண் நாய் மாதிரியே இருக்கா தோட்டத்தில். ஆனால் பெண் நாயாக இருக்கா. தூரத்துலேருந்து நிறைய முறை ஆண் நாயின்னு தான் நினச்சேன். ஆனால் பெண் குட்டி இவ. அது நம்ம பெண் நாய்கள் மேலே ஒரு பரிவு எனக்கு எப்பயுமே உண்டு.